ஹாய். இன்றைக்கி அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரில, நீயே சமைச்சிரு மதியம் அப்படின்னாங்க. சரி ஓகே, மதியம் நம்மளே செய்வோம் அப்படின்ட்டு, என்னம்மா சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அம்மா சொன்னாங்க, மொச்சப்பயிரும் கொத்தவரங்காவும் போட்டு புளிக்குழம்பு செஞ்சிரு அப்படின்னாங்க. சரி ஓகே, புளிக்குழம்பு தானே, நம்ம எப்பயுமே அது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது எனக்கு புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம செய்வோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேவா நானே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேரட் ஜூஸ் கேட்டாங்க. சரி ஓகே, கேரட் ஜூஸ் போட்டுட்டு அண்டு சரி சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி பெரிய சம்பவமாக ஆயிடுச்சு ஒன்று. அது என்ன சம்பவம்னு சொல்லிட்டு பின்னாடி ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே தனித்தனியாக எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் வந்துட்டு சாதம் வடித்து தான் சாப்பிடுவேன் எப்போயுமே. ஸோ அதனால் வளப்பானை வச்சுட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேப்பில் சரி ஓகே கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு, நீ செய்கிற சமையலுக்கு உனக்கு ஜூஸ் வேறையா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழம்பு தாளித்து நல்லா அதெல்லாம் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஆனால் என்ன பண்ணிட்டேன் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேக வச்சுருந்த காய்ன்னு ஞாபகம் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணி எப்போயுமே 2 டம்ளர் தான் ஊற்றுவாங்க. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வேகணுன்ற ஞாபகத்தில் என்னன்னு தெரில, நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு தண்ணி ஊற்றுனதுமே அது ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சு. அது அம்மா பார்த்துட்டு, நீ சமைச்ச வரைக்கும் போதும், கிச்சனை விட்டு வெளில போ, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மொமெண்ட் எனக்கு. சரி ஓகே, இதெல்லாம் தனியாக சமைக்கிறப்ப இதெல்லாம் சகஜம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரி ஓகே அம்மாவே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, வால்நட் நான் எல்லா இடத்துலையும் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குகிறேன். பட் ஆனால் அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் அதனுடைய ஃப்ளேவரே அப்படி தான் இருக்குமா, இல்லை எனக்கு தான் அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அம்மா தேங்காய் ஊற்றிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப சல்லுன்னு தான் இருக்குது, புளிக்குழம்பு ஃபீலே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா கடைசியில் புளி ஊற்றலை. அப்புறம் புளி ஊற்றிட்டு நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நான் நிஜமாவே நினச்சேன் சரி அவ்வளோதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு நமக்கு அப்படின்னு நினச்சேன். பட் லிட்டரலாக ரொம்ப சூப்பராக வந்திருந்தது குழம்பு. மேஜர் மைனஸ் கருவாடு போடல, அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. அண்டு அது கூடவே முருங்கைக்கீரையும் மாம்பழமும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்கீங்களா புதுசாக குக்கிங் பண்ணுறப்ப தனியாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.